நாளும் கோலும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி. என்றும் முருக பெருமான் குருவழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி கால சக்கரத்தின் சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. உச்சமான சுக்கிரன். எப்படி உச்சமான சுக்கிரன் உங்களை உச்ச கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய மகாலட்சுமியாக உங்களுக்கு வருங்க. வாழ்க்கையில 12 ராசிகாரர்களுக்கு இந்த சுக்கிரன் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார்? ஏன் இந்த உச்சமான சுக்கிர பயிற்சி சொல்றேன்? ஏன்னா மீன ராசியில அவர் உச்சமாவாரு. யாரோட இணைஞ்சு உச்சமாகிறாரு? சனி பகவானுடைய இணைஞ்சு உச்சமாகிறார். யாரு ஜாதகத்துல சனியும் சுக்கிரன் எப்போதுமே நட்பு கிரகங்க. இந்த அடி ஸ்பெஷலா இந்த வருஷத்துல இந்த ஒரு வாட்டி தான் யோகம் வருது பார்த்துக்குங்க. வருஷத்துல ஒரு வாட்டி தான் இந்த யோகம் கால புருஷனுக்கு அது மகாலட்சுமி யோகம் அங்கே வரும். சனி பகவான சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட கால சக்கரத்தின் சனி பகவானை இணைஞ்ச அந்த கிரகம் இருக்கு. சனி பகவான் தொழில், உத்தியோகம், மேல் பதவி, பட்டம் பதவி எல்லாமே கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் தான். சனி கொடுக்க யார் இருப்பார்? இந்த சுக்கிர பகவான் சேர்ந்து இணைகிறாரு. அதனால இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டு பண்ணும். மார்ச் மாசம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு மார்ச் மாசம் 25ஆம் தேதி வரை இந்த சுக்கிர பகவான் அதுவும் சுயசாரத்துல எப்படி சனி பகவானுடைய நட்சத்திர நட்பு கிரக சாரத்துல போகுது. 2 கிரகமுமே சுக்கிரனும் சனியும். இது உங்க வாழ்க்கைய தலையெழுத்தே மாத்தும். எல்லாருமே கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு இந்த சுக்கிர பகவான் எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார் நல்லா பாருங்க. மகாலட்சுமியும் ஈஸ்வரனும் இணையக்கூடிய நாள். இது உங்க வாழ்க்கையில தலையெழுத்த மாற்றக்கூடிய நாள். பிளே தமிழ்ல நிறைய வெற்றி உங்க பக்கம் தேடி வந்துகிட்டே இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இந்த சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி மகர ராசி தாங்க. எப்படி 10வது ராசி 10ஆம் இடத்துல என்னங்க இருக்கும்? நல்ல அந்தஸ்து இருக்குமா? கௌரவம் இருக்குமா? பட்டம் இருக்குமா? பதவி இருக்குமா? அந்தஸ்து, கௌரவம், ஒழுக்கம் எல்லாமே 10ஆம் இடம் தான். ஒரு மனிதன் நல்லா புகழோடு இருக்கணும்னா 10ஆம் இடம் ஒரு முக்கியமான ஒரு பாவம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராசி தான் காலச்சக்கரின் 10வது ராசி இந்த மகர ராசி. அப்போ இதெல்லாம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்ப்பீங்களா? பார்ப்பீங்களா, பார்க்க மாட்டீங்களா? கௌரவத்தோடு இருக்கணும் ஆசைப்படுவீங்களா? ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பீங்களா? ஏன்னா இங்கே சனி பகவான் வர்றாரா? உழைச்சிக்கிட்டே இருப்பீங்களா? எப்படி கடுமையாக உழைக்கக்கூடிய திறமையும் தன்மானத்தோடு இருக்கக்கூடிய குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நிறைய இருக்கும். நீங்கள் மகரத்தில் பிறந்துட்டா என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவீங்க. மற்றபடி பயங்கரமான கற்பனை, டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே மகரத்தை பொறுத்தவரை செம்மையாக வாழ்வாங்க. அவ்வளோதான். ஆனால் எது வந்தாலும் சரி கலங்க மாட்டாங்க. இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீ என்ன வேணால் சொல்லு, என்ன வேணால் பண்ணும், என் வேலை என்ன, என் லட்சியம் அதை அடையணும், அவ்வளோதான். இதுதான் என்னுடைய குறிக்கோள். இப்படி சொல்லக்கூடிய ராசி தான் இந்த மகர ராசி. அப்படிப்பட்ட மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி. நல்லா எப்படி உச்சமான கிரக பயிற்சி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு கிரகம் உச்சமாக இருந்தால் 100க்கு 200% உங்களுக்கு நல்லது கொடுக்கணும். இதுதான் அதோடைய கிரகத்துடைய வேலை. ஏன் மகர ராசிக்கு உச்சமான கிரக பயிற்சி சொல்லுமா? நீங்களும் உச்சத்துக்கு போகிறீங்க. ஏன்னா இங்கே சனி பகவான் இணைஞ்சிருக்கிறாரு. போன வருஷம் கிடையாது, ஆனால் இந்த வருஷத்துல தான் இந்த 25 நாள் தான் இந்த யோகம் இருக்குது. பார்த்துக்கோங்க, இந்த 25 நாள் தான் இந்த யோகம் உங்களுடைய வாழ்க்கையை தலையெழுத்த மாற்றிவிடும். அதில் எத்தனை பேர் உச்சத்துக்கு போகணும், ஏதோ ஒரு லட்சியத்தில் பெருசாக சாதிக்கின்ற வெறி இருக்குல்ல, அனைவருக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. பெருசாக வாழ்க்கையில் சாதிக்கணுங்க, எனக்கு வெறி இருக்குங்க, இப்போக்கி எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வருதுங்க அப்படிங்கிற கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வேலை செய்யும். ஜாதகத்தில் சுக்கிரன் சனி நல்லா இருந்தால் மட்டும் போதும், வேறு எதையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். ஜாதகத்தில் சுக்கிரனும் சனி பகவான் நல்லா இருந்தால் இப்போ உச்சமான பலனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? எல்லாருமே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை திசாபுத்தியை செக் பண்ணிக்கங்க. ஏன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு சுக்கிரன் எத்தனை வீட்டு அதிபதி தெரியுமா? ஏன் நான் உங்களை செக் பண்ண சொல்கிறேன் தெரியுமா? 5ஆம் வீட்டு அதிபதி. நான் சொன்னல, ஆசை 1000 பேர் மகர ராசியில் பார்த்தா எத்தனை பேர் இருந்தாலும் சரி ஆசைகள் நிறைய இருக்கும். 1000 ஆசை ஒரு மனிதனுக்கு இருக்கும். ஒரு ஆசை 2 ஆசை இல்லை, 1000 ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசையை நிறைவேற இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கணும். ஏன்னா அந்த யோகம் வருது. 5க்கும் 10க்கும் கூட வேற. நான் ஏன் பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை பற்றி உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்லுங்கள். 10ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து சுக்கிரனை இணைஞ்சிருக்காரு. இப்போ
அப்போ ஏதோ ஒரு கௌரவம் வரப்போகுது இல்லை, நமக்கு ஏதோ ஒரு ஆசை நிறைவேறப்போகுது இல்லை, அது பெருசாக நம்ம வாழ்க்கையில் சாதிக்கிற வெறி இருக்குல்ல, இருக்கா இல்லையா? இருக்கணும், உங்களுக்கு இருக்கும். இப்போ இந்த கிரகம் இங்கே சேர்ந்துட்டா அந்த என்ன தூண்டும், ஏதோ ஒரு வாழ்க்கை நம்ம சாதிக்கணும், இப்படி இருக்கு, இந்த ஆசை இருக்கு, நான் லைஃப்ல இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, இப்படி போகலாமா அப்படிங்கிற என்ன மனசுக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கும். இது சுக்கிரன் உங்களை தூண்ட வைப்பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஆடம்பர சொகுசு பங்களா, இசை, கலை எல்லாமே சுக்கிரன் தான். அப்போ தோணுமா தோணாதா? தோண வைப்பார். இப்போ ஏதாச்சும் நம்ம பண்ணணும், ஏதாச்சும் சாதிக்கணுங்கிற வெறி உங்க மனசுல ஓடும். எல்லாத்தையும் சொல்கிறேன். இப்போ சூப்பராக உங்கள் ஜாதக தசாபதி பார்த்து மூவ் பண்ணி அடிங்க, நெத்தி அடி அடிக்கலாம். ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த மகர ராசிக்காரங்க. சில பேர் எனக்கு திருக்கணித முறைப்படி, அதாவது எனக்கு ஜாதகம் கையில் எழுதி கொடுங்க, கைப்பட எழுதி கொடுங்க, கண்டிப்பாக அதையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் எழுதி வாங்கியிருக்கீங்க. அனைவருக்குமே முருகப்பெருமான் சார்பாக ஒரு மனமாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த காலகட்டம் எடுத்து பார்க்கும்போது பாருங்கள், சுக்கிர பகவான் உங்களை எங்கே இருக்கார்? வெற்றியில், 3ஆம் இடத்துல, முயற்சியில். அதுவும் ஒரு சில இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி சொந்த சனீபனோட சாரத்தில் போவார். நீங்கள் தாங்க ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய முதல் ராசி இந்த மகர ராசி மட்டும்தாங்க அடைவாங்க, வேறு யாரும் அடைய மாட்டாங்க. செம்ம யோகம் வேலை செய்யும். நல்ல வேலை இல்லைங்க மகர ராசிக்கு, நீங்கள் கேட்டுங்களே, நல்ல வேலை இருக்காது. 2 மாதம் 3 மாதம் ஆயிருக்கும் வேலை போய். நிறைய பேர் கேட்டுப்பாங்க, நான் ஏன் இப்படி சொல்கிறது தெரியுமா? அங்கே புதன் பலம் இழந்தார். கடன், பகை, தாய்மாமா உடம்பு ஆரோக்கியத்தில், தகவல் தொடர்பில், தந்தையுடைய உடல்லையும் சரி நிறைய பிரச்சனை, நிறைய அதிகமாக ஒரு எதிரி பகையை பார்த்தது யாருன்னா இந்த மகர ராசிக்காராக பார்த்துருப்பாங்க. திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள், ஒரு குழப்பங்கள், இதெல்லாம் நீங்கள் கேளுங்க, இதில் மறுப்பே சொல்ல மாட்டாங்க. ஆமாம் இருந்துச்சு, எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வேலை உத்தியோகம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, குடும்பத்துக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது, அப்பாவோட சொத்து அம்மாவோட இடத்துல பூமியில் ஒரு வழக்க பார்க்குறது, ஒரு கேஸு பிரச்சனை இவங்க மேலே கண்டிப்பாக ஒரு கேஸு பிரச்சனை வந்திருக்கும் பாருங்க. இப்போ ரீசெண்டாக புதன் வக்கரமாகறாருன்னா கேஸு பிரச்சனை உங்கள் மேலே வரணும், இல்லை வண்டி வாங்குறது வீண் செலவு வந்திருக்கணும், இல்லை இடத்துல பூமியில் ஒரு பிரச்சனையை பார்த்துருக்கணும், இல்லை லாபம் பொருளாதாரத்தில் ஒரு தடங்களை நீங்கள் சந்திச்சிருக்கணும். நீங்கள் கேட்டுக்கோங்க, நிறைய சொல்லுவாங்க. அதாவது வண்டி வாகனம் வீடு பூமியில் செலவு நிறைய வந்துச்சா இப்படி வரணும். இல்லைன்னா சோல்டர் பகுதி, நம்முடைய கால் பகுதியில் வலியோ ஒரு பெயினோ, ஏதாச்சும் வயசு சார்ந்த தொந்தரவோ, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்திருக்கும் பாருங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது மகரத்தினால சொல்கிறேன். இப்போ நான் எல்லாமே யோகமாக இருக்குது. ஏன் சொல்லுங்கள்? சுக்கிரன் நினைச்சிட்டாரு, அப்போ தான் சுகத்தை கொடுக்க போகிறாரு. ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப நாள் மருத்துவ ட்ரீட்மெண்ட் எடுக்குங்க. இப்போ மருத்துவ செலவு உங்களுக்கு வராது, நீங்கள் கவலைப்படாதீங்க. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் இப்போ எடுத்து பாருங்கள், உங்கள் பக்கம் ரிசல்ட் நல்லா வரும். இந்த 25 நாளுக்குள்ள நான் சொல்கிறேன். மருத்துவ செலவு, கடன் பிரச்சனை எதாக இருந்தாலும் இப்போ பேஸ் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இப்போ தேடி வரும். அதான் சொல்ல, திடீர்னு ஒரு யோகம் உங்களை தேடி, உங்கள்கிட்ட நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. ஏதோ பெருசாக பணத்தை எதிர்பார்க்குறீங்க, அந்த பணம் இப்போ கிடைக்கலாம், திருப்பி கேளுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். ஜாதகத்தில் அதுக்கான நேர தசாபதி இருந்தால் ஒன்று வீடு கட்டணுங்க, இல்லை அந்த பொருளாதார பணம் வரணுங்க, இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஒரு பொருள் நகையை சேமிப்பு நீங்கள் பண்ணணுங்க. இப்போ நகை எடுப்பீங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நகை எடுப்பீங்க, இல்லை நகையை அடகு வச்சு பணம் வாங்குவீங்க, இதாச்சும் நடக்கும். ஏதோ ஒரு வருமான இன்கம் உங்களுக்கு சாதகமாக வருது. அரசாங்கத்தில் மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ அரசாங்க வேலை நிறைய பேருக்கு மாணவர்கள்லாம் கிடைக்கும் பாருங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும் பாருங்க. சூப்பராக இருக்கும். லக்கணத்தோட சூரியன் தொடர்பு இருந்தால் இப்போ அரசாங்க வேலைக்கு நீங்கள் மூவ் பண்ணால் குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தருக்கு அரசாங்க வேலை வரும். கலைத்துறை சூப்பராக இருக்கும். ஒரு கேஸு பிரச்சனை என் மேலே ரொம்ப நாள் கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, வீட்டு இடத்து சொத்தில், கண்டிப்பாக மூவ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடங்களும் வராது. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் செம்மையாக இருக்கும். காதல் பண்ணி கல்யாணம் பண்ணுறது நிறைய பேர் இருப்பாங்க மகராசி. இப்போ நடக்கும் பாருங்க. இப்போ குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும். ஏன்னா காதல் திருமணம், ஏன்னா சனி கூட சுக்கர சேர்றாரு. அப்போ ஏதோ ஒரு ஆசை தூணுதில்ல. இப்போ பிடிச்ச பெண்ணும் பிடிச்ச மாப்பிளையை கண்டிப்பாக பார்த்து கல்யாணம் பண்ணக்கூடிய யோகம் தேடி வருது. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பார். தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருவார். கமிஷன் வியாபாரம், ஷேர் மார்க்கெட்டிங், ஐடிஐ ஃபீல்டு, கற்பனையான துறை எல்லாமே சூப்பராக இருக்கும். பெண்களுக்கு சூப்பராக ஒரு வெற்றியை கொடுத்துருவார். இப்போ நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. உத்தியோகத்தில் உயர் பதிவை பார்க்க போகிறீங்க. நிறைய ஒரு தொழில், புதுசாக தொழில் பண்ணால் ஜாதகத்தை தசாபதி மூவ் பண்ணுங்கள், சூப்பராக தொழில் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு மாற்றம் வரும். இப்போ எடுங்க லாட்ரி யோகத்தை, அடிக்கும் பாருங்கள், ஜாக்பாட் மாதிரி. இப்போ ஜாதகத்தை பார்த்து தசாபதி பார்த்து இப்போ லாட்ரி யோகம் எடுத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு வெற்றி உங்கள் பக்கம் கிடைக்க போது பார்த்துக்குங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு மூவ் பண்ணால் இப்போ லாட்ரி யோகம் உண்டு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய பண்ணாமல் ஜாதகத்தை மூவ் பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கு சொல்கிறேன், விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வேறு கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும், இல்லை வேலை உத்தியில் எனக்கு ப்ரொமோஷன் வரணும்னா இப்போ நீங்கள் மூவ் பண்ணிடணும், விட்டுறக்கூடாது. வெளிநாட்டு வெளியில் உள்ளவங்க சொல்கிறாங்க, நல்ல ஒரு வேலை உத்தியத்தில் பயங்கரமான லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க. ஏன்னா உங்களுக்கு வெளிநாட்டு கிரகமான குரு பகவான்
12ஆம் இடத்தை பார்க்குறாரு. குருவுடைய வீட்டில் இந்த சுக்கிர பகவான் உட்கார்ந்துருக்காரு. அது இல்லாமல் வேலைஸ்தான அதிபதியை இந்த குரு பகவான் வெளிநாட்டு வேலைக்குள்ள கிரகத்தை பார்க்குறாரு. அப்போ சரியான நேரம், செம்மையான யோகம் வேலை செய்யும் பாருங்க. வீடு கொடுத்த புதன் பகவான் இந்த குரு பார்க்குறாரு. அப்போ நல்ல நேரம் தேடி வரும். கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிர் பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் பேஸ் பண்ணி வெற்றி அடைய நேரம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்க. மகர ராசி பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். அரசியல் அரசாங்கத்தை சாதிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு செம்மையாக இருக்கும். பார்த்துங்க இந்த மகரத்தை பொறுத்தவரை. இப்போ நட்சத்திர படம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் எது? உத்திராடத்தில் பிறந்தவங்க. இப்படி உத்திராட நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். அதுலேயுமே தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம் சூப்பராக இருக்கும் பாருங்க. ஆனால் நண்பர்கள், கூட்டாளி, பழக்க வழக்கம், பிரச்சனை, நிறைய தடங்கள் எல்லாமே பார்த்தது யாரும் அந்த உத்திராடம் தாங்க. நீங்கள் கேட்டுக்குங்க. அடுக்கடுக்காக சொல்லுவாங்க, ஆமாங்க இருந்துச்சுங்க, பிரச்சனை கலகம் எல்லாமே இருக்குங்க, எதுவுமே ஒரு நிம்மதி இல்லாத ஒரு குழப்பத்துக்கு நான் போயிட்டேங்க அப்படிம்பாங்க. ஏன்னா 2 சனியுடைய பகை வீட்டில் போய் இந்த சூரியன் உட்காந்துருந்தாருங்க. அதனால் நிறைய தடங்களை கண்டிப்பாக இது முன்னாடி கொடுத்துருப்பாரு. ஆனால் அந்த சுக்கிர பகவானை சேர்ந்து இந்த சூரியன் இணைய போகிறார். அதனால் நல்ல நிறைய தேடி வருது பார்த்துக்குங்க. இப்போ இடம் வாங்குறதோ, வேலை வாங்குறதோ, பூமி வாங்குறதோ, வீடு கட்டுறதோ, இதில் தான் காசு பணம் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். வண்டி, வாகனம், வீடு, சொத்து, பூமி ஏதோ ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற மனசுக்குள்ள ஆசை கூடும். ஒரு இடமாற்றத்தை ஏதாச்சும் பண்ணுங்கிற ஆசை கூடும். வேலை வச்சத்தில் ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பார். அரசியல் வாக்கில் சூப்பராக சாதிக்கிற உலகம் செம்மையாக இருக்கும் பாருங்க. ஏன்னா உத்திராடத்தை பிறகு எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தீங்க. இப்போ வீடு வாங்குறதோ, வண்டி வாங்குறதோ, வாகனம் வாங்குறதோ, வெளிநாடு போகிறதோ, வெளியூர் போகிறதோ, படிப்பில் ஒரு மாற்றம் பார்க்குறதோ, தொழிலில் ஒரு மாற்றம் பார்க்குறது எல்லாமே சூப்பராக அமையும் பார்த்துங்க உத்திராடத்தை பிறகு. அடுத்து திருமணம். ஆசையான குணம், அன்பான குணம், பாசமான குணம், அனுசரித்து போகிற குணம், தன்மையான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. எப்படி திருமணத்தில் பிறந்தால் எதுக்குமே பயப்படாதீங்க. உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் சமையல் கலையில் ஃபஸ்ட்டு நீங்கள், கலைத்துறையிலே ஃபஸ்ட்டு நீங்கள். ஒருத்தரை பார்த்த உடனே பேசி பயங்கரமாக சமாளிக்கக்கூடிய திறமை உங்கள்கிட்ட இருக்கும். ஒரு 10 பேருக்கு போதனை சொல்ல ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நகரை வச்சுருக்கவங்க, இந்த ஆசை ஆடம்பர சொகுசுக்காரு, சொகுசு மாலை இதெல்லாம் நிறைய ஆர்வம் இருக்கும். திருமணத்தை பிறந்தால் அவையே சூப்பராக இருக்கும் பாருங்க. இப்போ ஏன்னா பெருமாளுடைய நட்சத்திரம்ல. இப்போ பாருங்கள், சொந்தமாக வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, கணவனுடைய ஒற்றுமை, படிப்புகளில் ஒரு மாற்றம், தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது திருமணத்தை பிறந்தவங்க. இனிமேல் தான் நல்ல நிறைய பேர் நெருங்கி வருது. இறங்கி துணிஞ்சு அடிங்க திருமணத்தை பிறந்தவங்க. எல்லாமே நல்லதாக மட்டும்தான் நடக்கும், கெட்டதே வராது. அப்போ ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய ரெடியான்னு கேட்பேன். திருமணத்தில் பிறந்தவங்க நல்ல கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்கள் பக்கம் தேடி வரும். படிப்பு, கல்வி, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க. அவிட்டத்தில் பிறந்தால் தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம், திறமையான குணம் இருக்குங்க. ஆனால் ரொம்ப ஒரு வேலையோ, வருமானமோ, பொருளாதாரம் நிறைய தடங்களை பார்த்து யாரும் இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் கேட்டுங்களே, ஐயோ புளிஞ்சு விட்டார். 45 நாள் எதுவுமே ஒரு நல்ல ஒரு நிம்மதி இல்லை. ஒரு குழப்பத்துக்கு போனது, மருத்துவ செலவு, நிறைய செலவு, நிறைய பண பொருளாதார பிரச்சனை, நிறைய தடங்களை சந்திச்சது யாரும் இந்த அவிட்டத்தில் பிறந்தது தான். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்ட நட்சத்திரம் தான். சுக்கிர பிரிச்சு பாருங்க, சூப்பராக இருப்பாரு. இப்போ என்ன ஓடும்? இடமோ, வீடோ, வண்டியோ, வாகனம் ஏதாச்சும் வாங்கணும், கட்டணும், பண்ணுங்கிறேன்னா உங்கள் மனசில் ஓடும் பாருங்க. இப்போ பண்ண போகிறீங்க. வேலை உத்தியத்தில் ஒரு மாற்றம் வரப்போகுது, தொழிலில் ஒரு மாற்றம் வரப்போகுது. காக்கியும் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க, எப்படி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அடுத்து மருத்துவத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். அவிட்டத்தில் பிறகு எல்லாமே செம்மையாக இருக்குது. கெமிக்கல் ஃபீல்டு சூப்பரான யோகத்தை கொடுப்பார். கட்டிடத்துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் மாறும். அப்போ எல்லாமே ஜெயிக்க நீங்கள் ரெடியாக இருக்கும். அவிட்டத்தில் பிறகு எதை தொட்டாலும் இப்போ பொண்ணாக மாறும் பார்த்துங்க. ஒரு தலைமை பொறுப்பு நீங்கள் போக போகிறீங்க. நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. பரவாயில்ல. இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் யோகமான பயிற்சியாகவே அமைகிறது.